ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி டூடில் ஆர்ட் பண்ணி பார்ப்போம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி பாக்ஸ் மாதிரி போட்டுக்கோங்க. நான் இன்றைக்கி 2 கலர் ஸ்கெட்ச் பென் எடுத்திருக்கேன், ப்ளூவும் பிங்க்கும். எனக்கு இந்த டூடில் ஆர்ட் பண்ணி பார்க்கணுன்னு ரொம்ப நாள் ஆசை. சரி சும்மா ட்ரை பண்ணுவோன்ட்டு பண்ணேன். ஃபஸ்ட்டு இந்த பாக்ஸில் வந்து நான் ஷேடு எப்படி பண்ணுறதுன்னு தெரியாமல் ஸ்ட்ரெயிட்டாக டயக்னலாக அந்த மாதிரியே ட்ரை பண்ணி பார்த்தேன். பட் அது ஒரு மாதிரி அன்ஈவனாக இருந்தது. சரி பிங்க் கலரில் ட்ரை பண்ணுவோன்னு பண்ணேன். அது நல்லா தான் இருந்தது. ஆனால் அந்த கார்னர் வந்து ஒவ்வொரு தடவையும் நம்ம வந்து டச் பண்ணுற மாதிரி இருந்தது. அதுக்கப்புறமா வந்து சரி ஸ்கொயர் தானே, நம்ம ஸ்ட்ரைட்டாகவே ட்ரை பண்ணுவோன்னு சொல்லி ட்ரை பண்ணேன். அது சூப்பராக வந்துருச்சு. அது இப்போ பார்த்திங்கன்னா நல்ல ஈவனாகவும் இருக்குது, எந்த லைன்ஸும் தெரியல. ஸோ நம்ம எல்லா பாக்ஸ்க்கும் அதே மாதிரி போட்டுக்கலாம். அண்டு வந்து ப்ளூ ஒன்று, பிங்க் ஒன்றுன்னு சொல்லிட்டு நான் மாறி மாறி கலர் கொடுத்துக்கிட்டேன். இப்போ ஃபுல்லாக எல்லாத்தையும் முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் நம்ம இந்த கார்னருக்கு வந்து ஒரு மாதிரி 3D எஃபெக்ட் கொடுக்கலான்னு சொல்லிட்டு அதே ப்ளூ கலர் ஸ்கெட்ச் பென்லேயே நான் வந்து கார்னரில் ஒரு கர்வ் லைன் போட்டுட்டு அதை வந்து ஷேட் பண்ணிட்டேன். அது வந்து நமக்கு ஒரு மாதிரி 3D எஃபெக்ட் மாதிரி கொடுத்தது. அது சூப்பராக இருந்தது பார்க்க. அதே மாதிரி பிங்க்குக்கும் நான் அதே மாதிரி கொடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு இது மாதிரி ஒரு பிளாக் கலர் பென் எடுத்துக்கிட்டோங்க. நான் வந்து 0.8 டிப் பென் எடுத்திருக்கேன். இதை வச்சு நம்ம வந்து இப்போது வந்து அதுக்கு பாக்ஸ்க்கு வந்து நம்ம டிசைன் கொடுக்கலாம். நான் இன்றைக்கி வந்து பூ டிசைன் போடலான்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணியிருக்கேன். நான் ஆல்ரெடி 2 பூ வந்து ட்ரை பண்ணி பார்த்தேன். அது நான் வந்து இந்த 3D எஃபெக்ட் கொடுக்கறதுக்கு முன்னாடி போட்டுட்டேன். இப்போ எல்லா பாக்ஸ்க்கும் 3D எஃபெக்ட் கொடுத்தாச்சு. நம்ம எல்லா பாக்ஸ்க்கும் இப்போ பூ வரைஞ்சிடலாம். பூ வந்து நீங்கள் பூன்னு இல்லை, என்ன டிசைன் வேணால் போடலாம். பிளாக் கலரில் நீங்கள் ஒரு டிசைன் கொடுத்துட்டிங்கன்னா அது ரொம்ப அழகாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு லைன் வரைஞ்சிட்டு ஒரு 3 டாட்ஸ் வச்சு நான் வந்து வரைஞ்சேன். இது வந்து நம்ம ஈவனாக இருக்கணும் அப்படின்லாம் இல்லை. ஃபைனல் அவுட்புட் பார்க்கும்போது இது வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். சரி கார்னருக்கு வந்து கொஞ்சம் ஷேட்ஸ் கொடுத்துக்கலாம், அது இன்னும் கொஞ்சம் எலிவேட்டடாக காமிக்கும்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கார்னருக்கு வந்து ஒரு மாதிரி லைன்ஸ் போட்டு அது கொஞ்சம் டார்க்காக காமிச்சிருக்கேன். அதே மாதிரி இப்போ எல்லா பாக்ஸ்க்கும் அதே மாதிரி பூவை வந்து நீங்கள் வந்து போட்டுட்டு வந்துடுங்க. பூ மட்டும் இல்லை, நிறைய டிசைன்ஸ் இருக்குது. நீங்கள் ஜென்டாங்கல்னு கூகுளில் ட்ரை பண்ணிங்கன்னா நிறைய உங்களுக்கு பேட்டர்ன்ஸ் கொடுப்பாங்க. எனக்கு கார்னரில் இருந்த அந்த லைன்ஸ் பிடிக்கல. நான் அதனால் ஒரு பிளாக் பெயிண்ட் மார்க்கர் வச்சு அதை ஃபில் பண்ணிட்டேன். அது வந்து இந்த பூக்கு இன்னும் கொஞ்சம் அழகான எடுத்து காமிச்சிது. ரொம்ப நல்லா இருந்தது. இதுதான் ஃபைனல் அவுட்புட் கைஸ். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.